ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைத்து அறியலாம் நம்ம யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் டேங்க் டூரோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்ட் 1ல் நம்ம டேங்க்கில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸ் எல்லாரையுமே பார்த்துட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டேங்கோட டாப்பு, அப்புறம் ஸ்டாண்டு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த டேங்கோட ஃபில்டர், அப்புறம் நான் அந்த ஃபில்டரை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல நம்ம டேங்கோட டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டாப் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் கிடையாது, இது நான் ஃபோம் போர்ட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 8 mm ஃபோம் போர்ட் ஷீட்டு. அப்புறம் அதை ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நான் வுட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வினைல் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கேன். பாட்டம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாட்டமில் நான் மெட்டல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மெட்டல் ஸ்டாண்டில் ஃப்ரண்ட் அண்ட் சைட்லாம் கவர் பண்ணுறதுக்கு சேம் ஃபோம் போர்ட் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே சேம் வுட் ஃபினிஷ் வினைல் தான் இதுக்கும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த டோருக்கு நான் மேக்னெட்டிக் ஸ்டாப்பர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இருக்கும் போது நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபில்டர் சிஸ்டம் கீழே இருக்குது. இது சம்ப் சிஸ்டம். ஸோ சம்ப் சிஸ்டம் தான் நான் என்னோடய டேங்க் ஃபில்டராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ சம் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கோட அவுட்லெட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மேலே கார்னரில் இருக்கிறது அவுட்லெட். ஓகே, அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்கிறது இன்லெட்டு. இது சம்ப்லேருந்து நமக்கு டேங்க்குக்கு ரிட்டர்ன் வர பைப்பு. அப்புறம் மேலே ஒரு ஃப்ளோ வச்சுருக்கேன், மேலே ஒரு ஃப்ளோ இருக்குது. அண்ட் அதே மாதிரி பாட்டம் வரைக்கும் நான் பைப் எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேயும் ஒரு ஃப்ளோ வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, இது 2 பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். ஒன்று இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேலே செட்டில் ஆகிற வேஸ்ட்டை சர்க்குலேட் பண்ணி புஷ் பண்ணி மேலே சர்க்குலேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உள்ள வாட்டர் சர்க்குலேஷனும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இதை செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்டோட இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன், கவர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மெட்டல் ஸ்டாண்டு, நல்லா கொஞ்சம் ரெஸ்ட்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோம் போர்ட் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஃபோம் போர்ட் ஷீட்டு, 8 mm போர்டு. அது மேலே தான் நான் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம தெர்மோகோல் யூஸ் பண்ணுவோம். தெர்மோகோலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்ரஸ் பண்ண தெர்மோகோல். சரி, ரெண்டும் ஒன்று தான், பட் இது கம்ப்ரஸ் பண்ண ஷீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தெர்மோகோலில் பாலாக பிரிஞ்சு வரும், அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் வராது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது என்னோடய சம்பு. ப்ளஸ் இது நான் ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபிஷ் திங்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஃபிஷ் ஃபுட்டு, ஹீட்டர்ஸு, அப்புறம் ஃபிஷ் நெட்டு எல்லாமே நான் கீழே ஸ்டோர் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது ஃபில்டர் ஸ்பஞ்சு, மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செராமிக் ரிங்ஸு, கார்பன், எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற கார்பன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இந்த ஃபில்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சம்ப் டேங்க் டைமென்ஷன் 2 feet by 1 by 1, அதாவது 2 feet லென்த்து, 1 feet ஹைட்டு, 1 feet வித்து. ஓகே, அதான் இந்த டேங்கோட டைமென்ஷன்ஸு. டேங்க் பார்க்க கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த டேங்கில் பொறுத்தவரையில் நான் வாட்டர் சேஞ்ச் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 months மேலே ஆயிடுச்சு வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு. நான் லைட்டாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன், பட்டு இந்த இடத்துலலாம் அழுக்கு சேர்ந்துடும் பாட்டமில். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஹாஃபில் கீழே சைஃபன் பண்ணுவேன், கீழே இருக்கிற இது மட்டும். ஸோ அப்போது அந்த அழுக்கெலாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடி 10% வாட்டர் டாப்அப் பண்ணிவிடுவேன்.
அது இல்லாமல் நான் எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பில் ஒரு 20 லிட்டர்ஸ் வாட்டர் டாப் அப் பண்ணுவேன். இதில் வந்து எவாப்ரேஷன் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ இருக்கிறது இங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு தண்ணி லெவலு. ஸோ அந்த பின்னாடி ஒட்டி இருக்கிற பிளாக் ஸ்டிக்கர் இந்த அளவு வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஸோ இப்போ இங்கே வரைக்கும் இருக்குது. அந்த பேலன்ஸுக்கு நான் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிவிடுவேன். அவ்வளோதான் நான் இதில் பண்ணுற பெரிய மெயின்டெனன்ஸு. இந்த சம்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய மெயின்டெனன்ஸ் வந்து இந்த சைடு இருக்கிற ஸ்பஞ்சஸ் தான். இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சம்போட இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பார்ட்டிஷனு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனில் இருக்கிறது வந்து மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன். அதாவது இதில் இருக்கிறதுலாம் இந்த ஸ்பஞ்சஸ் தான் இருக்குது. இதுதான் அந்த மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பயோமீடியா. ஸோ நம்ம பயோமீடியாவுக்கு வந்து மேஜராக செராமிக் ரிங்ஸு தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பிளாக் கலரில் ஃப்ளோட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பயோபால்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பயோபால்ஸ் மேக்ஸிமம் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். அண்ட் வாட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தண்ணி கீழே சர்க்குலேஷனுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால இங்கேயும் வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் இருந்தும் ரிட்டர்ன் பம்ப் போகுது. ஸோ இங்கேயுமே வாட்டர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த பயோமீடியாலேயுமே பாக்டீரியா பெனிஃபிஷியல் பாக்டீரியா க்ரோ ஆகும். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இந்த ஒரு பார்ட்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் மீடியா தான் இங்கே வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற லாஸ்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செராமிக் ரிங்ஸும் இருக்குது. இன் அடிஷன் டு தட் நான் வந்து கார்பன் போட்டிருக்கேன், ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ இது வந்து கெமிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் நான் போட்டிருக்கேன் உள்ள. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேங்குக்கான ஹீட்டர்ஸ் கூட நான் இங்கே வச்சுருக்கேன். பட் ஹீட்டர்ஸ் நான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப குளிருக்கு மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் ஹீட்டர்ஸ் போடுவேன். அதுவுமே ரெண்டுமே 300 வாட்ஸ் ஹீட்டர்ஸு. ஃபில்டருக்கு வந்து மெயினாக நான் பண்ணுற மெயின்டெனன்ஸ் வந்து இந்த சாம்பரில் இருக்கிறது மட்டும் தான் கிளியர் பண்ணுவேன். இதில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்கு 3 லேயர் ஆஃப் ஸ்பஞ்சஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இது ஃபர்ஸ்ட் லேயரு, பாட்டம் மோஸ்ட் லேயர் இதுதான். அதுக்கு மேலே வந்து இந்த பிளாக் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு லேயரு. இதுக்கு அடுத்த லேயர் வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்பஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கிற மொத்த ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸையும் இது அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இது தாண்டி தான் இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு போகும், இதை தாண்டி தான் இதுக்கு போகும். ஸோ இப்போ இதுலேருந்து ஃபுல்லாக ஃபில்டராகி வெளியே வரும்போது உங்களுக்கு வாட்டர் ரொம்ப க்ளீன் ஆகிடும். அப்புறம் இது வந்து நல்லா பாலிஷ் பண்ணுற மாதிரி வாட்டர் அப்படியே பாலிஷ் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு இது ஸ்பஞ்சு நல்லா இதுவாக இருக்கும். அண்ட் எவ்ரி மந்த்லி ஒன்ஸ் ஆர் 1.5 monthsக்கு ஒன்ஸ் வந்து இந்த பஞ்சு மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வாஷ் பண்ணி போடலாம், பட்டு ரொம்ப வாஷ் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணிங்கனாலுமே இது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் வரும். இதுவுமே நான் இதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இப்போதைக்கு நான் டெம்ப்ரரியாக வேண்டான்னு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கும். இது எல்லாமே இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருப்போம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ப்ளூ லேயர் ஸ்பஞ்சுமே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ப்ளஸ் போர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இதுலேயுமே பெனிஃபிஷியல் பாக்டீரியா நல்லா க்ரோ ஆகும். மோஸ்ட்லி எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இந்த ஃபில்டர் பற்றின டவுட்டு ஆர் இந்த ஃபிஷ் டேங்க் பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.